எல்லாரும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. கோட் தளபதி விஜய் நடித்த படம். அதை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். கோட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா திருவிழா தான். விஜய் நடித்து தளபதி விஜய் நடித்து ஒரு படம் வெளியே வருது. அதுவும் அரசியல் தொடங்கின பிறகு, அரசியல் கட்சி தொடங்கின பிறகு, கொடி அனௌன்ஸ் பண்ண பிறகு, பக்கத்தில் மாநாடு இருக்குது. அப்படி ஒரு டைமில் ஒரு படம் வெளியே வருது, திருவிழா. சென்னையே கலங்கிருச்சு. தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ இந்த பூமி பந்தில் எல்லா இடத்துலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 6000க்கு மேலான ஸ்க்ரீன்ஸ் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த படத்தை பார்க்கலாம். வெங்கட் பிரபு எல்லாருக்குமே தெரியும். அவர் டைரக்ட் பண்ணி நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கு, அதெல்லாமே உங்களுக்கு தெரியும், நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. டிபிக்கல் காம்போ. இந்த ஏஜிஎஸ் படம் அந்த ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபெஸ்டிவல் மூட் சொல்லுவாங்க இல்லையா, தேர்ஸ்டேவே இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். தேர்ஸ்டே ஆஃபீஸில் எவனுமே ஆஃபீஸ் வேலையே பார்க்கல. இந்த டிக்கெட்டை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இதெல்லாம் வேறு எந்த படத்துக்குமோ எந்த நடிகருக்குமோ நான் பார்க்கறதே இல்லை. முன்னாடி ரஜினி படத்துக்கு இருந்துச்சு, இப்போ ரஜினி படம் இல்லை, முன்னாடி ரஜினி படத்துக்கு இருந்துச்சு. கமல் படத்துக்கு அப்பப்போ இருக்கும். ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு தியேட்டர் சினிமா கொண்டாடுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம் தான். என்னதான் ஹீரோக்களை பழிச்சு பேசினாலும், ஆர்ட் ஃபிலிம் வேற, கமர்ஷியல் ஃபிலிம் வேற சொன்னாலும், இதுதான் சினிமா, இதுதான் மேட்டர்ஸ். நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டர் கட்டி வச்சிருக்கிறது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்கு தான். ஓகே, ஸோ படத்து கதைக்கு வரலாம். என்ன கதை அப்படின்னா, ஒரு அப்பா, ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, 2 குழந்தை இருக்கும். அதில் வில்லனுக்கு தப்பு செஞ்சிருவான். அப்பா வில்லன் குடும்பத்தையும் அழிக்கிறாரு. அப்போ அந்த சம்பவத்திலேருந்து வில்லனும் தப்பிச்சு போயிட்டு கதாநாயகன் இருக்கார் இல்லையா விஜய், அவருடைய பையனை சின்ன வயசில் கடத்திட்டு போயிட்டு அவனை வளர்த்து தன் அப்பாவுக்கு எகெயின்ஸ்ட் அவனை திருப்பி விடுறான். இதுதான் சிம்பிள் கதை. இதையும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. இது இப்போ அதரா பாலஸ் கதை தான். எம்ஜிஆர் படத்தை குடியிருந்த கோயில், கமலஹாசன் சட்டம் என் கையில், அப்புறம் இப்போ மார்க் ஆண்டனி விஷால் நடிச்சார், அந்த படத்தில் இதே கதை தான். தன் அப்பாவை அப்பான்னு கூப்பிட மாட்டான், வளர்த்த அப்பாவை அப்பான்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படம் இந்த மாதிரி ஒரு சீக்குவலில் வர்றதுதான். இது பெரிய ட்விஸ்டான கதையெல்லாம் கிடையாது. நார்மல் ஒரு ஹீரோயிசம் உள்ள ஒரு படம், ட்விஸ்ட் உள்ள ஒரு படம் தான். இது நமக்கு கதை விஷயம் நமக்கு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. ஆனால் அதை எடுத்துக்கிட்ட தொழில்நுட்பம் தான். இதில் எப்படி அப்பா மகன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்பாவுக்கும் மகனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு டிஃப்ரென்ஸ் தான். இதே விஜய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயது முதியவரை நடிக்கிறாரு. 50 கரண்ட் விஜய். அவனுக்கு பையன் ஒரு 23 24 வயசு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது எப்படின்னா, அவர் முன்னாடி இருந்தார் இல்லையா, இந்த படம் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் நாளைய தீர்ப்பு அது இது நடிச்சார் இல்லையா, அந்த ஒரு கெட்டப்லேயே வராரு. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த ஏஐ மாடலில் டிஏஜிங் சொல்கிறாங்க, இந்த டெக்னாலஜி இப்போ டிஏஜிங் ஏதோ சும்மா கிராஃபிக்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த படம் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தது, அந்த கேரக்டர் அப்படி டிஏஜிங் பண்ணி நடிக்கும்போது ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. நான் நினச்சேன் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி மூஞ்சி இருந்துடும், பெரிய ரியாக்ஷனாக இருக்காது, சும்மா ஒரு சண்டைக்கு போயிடுவான்னு பார்த்தா இல்லை, ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் வச்சு எடுத்துனீங்க எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த படத்தில் இன்ட்ரோலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே அந்த கேரக்டர் வந்ததுலேருந்து படம் எக்ஸ்ட்ராடனரியாக எடுத்துருப்பாரு ஸ்க்ரீன் பிளே. ஸோ இன்ட்ரோல் பிளாக் எக்ஸலண்ட்டாக இருக்கும். யாருக்கு சண்டை அப்படின்னா தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் ஒரு ஹேஷ்டேக் போடுவார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதற்கு பிறகு எப்படி இவங்க கொலை பண்ணுறாங்க, எல்லாம் ஏகப்பட்ட மாட்டுறவங்கன்னா சொல்ல தேவையில்லை, த்ரில்லர் கதை தான். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜினால தான் இந்த படம் நின்றுச்சு. ஸோ விஜயோட எல்லா காம்பவுண்ட், அவர் காமெடி, ரொமான்ஸு, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும், டான்ஸு, பாட்டுக்கிட்டலாம் இருக்கும். அதை தாண்டி இந்த டிஐஜிங்கில் அந்த வாலிப இளம் விஜயை காட்டுறது தான் சூப்பர். அதுக்கு பிறகு என்னென்னா, விஜயகாந்த் இந்த படத்தில் வருவார்னு சொல்லி ஒரே ஆச்சரியம். ஸோ விஜயகாந்த் ஒரு ரொம்ப கம்மியான ஒரு சீனாக வருவார், இன்ட்ரடக்ஷன் சீன் வருவார். விஜயோட இன்ட்ரடக்ஷன் டீசெண்டாக இருந்தது. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி விஜயகாந்த் இது பண்ணுறதுக்கு ஒரு பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது. விஜயகாந்த் இந்த டைமில், அதாவது எப்படின்னா அவர் ரீசெண்டாக தான் இறந்து போன 1 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த டைமில் அவருடைய கேப்டன் பிரபாகரன் டைமில் உள்ள ஒரு ஃபேஸ் ரீக்ரியேட் பண்ணி நல்லா இருந்தது. அதற்கு பிறகு சுவாரஸ்யமான கேரக்டர் யாருன்னா வில்லன் மோகன். பல ஆண்டுகள் கழித்து ஒரு கடத்தில் வராரு. அவருடைய அப்பியரன்ஸ் நல்லா எடுத்திருப்பாங்க. ஆனால் பெரிய லெங்கான சீன்ஸ்லாம் இல்லை.
நான் என்ன நினச்சேன்னா மோகன் வந்து நடிக்கவே மாட்டேன்னு சொன்னார். ஆனால் ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறாரு. ஒருவேளை இந்த தனியொருவன் படத்தில் வந்து அரவிந்த் சாமி நடிச்சிருப்பார் இல்லையா ஒரு வில்லன், அந்த மாதிரி ஒரு வில்லனாக வந்திருப்பாருன்னு பார்த்தா அந்த மாதிரி வில்லன் கிடையாது. இது ஒரு சாதாரண அந்த காலத்து எம்ஜிஆர் காலத்து நம்பியார் வில்லன் மாதிரி அவர் பாட்டு இருந்துக்கிட்டே இருப்பார், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பார். ஸோ பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை. மோகனுடைய ஆக்டிங்கும் அந்த ரோலோ வந்து ஓகேயாக இருந்தது. அப்புறம் வந்து ஸ்னேகா, த்ரிஷா, பிரசாந்த், பிரபுதேவா, அப்புறம் நம்ம எஸ்கே. ஸோ எஸ்கே உள்ளே வந்தது வந்துட்டு எஸ்கேனா சிவகார்த்திகேயன். அது கடைசியாக ஒரு 2 மினிட்ஸ் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலாக பேசுகிறாங்க, அது தனியாக வீடியோ போடலாம். பட் இதுதான் ஸ்டார் காஸ்ட். அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்தீங்க இந்த படம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி இந்த படத்தில் மியூசிக்கு பெருசாக பண்ணல. ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்குலாம் ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி இருக்குன்னா, ஏன்னா கம்ப்ளீட்டாக வெளிநாட்டிலையும் ஒரு சேசிங்க அப்படி எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதாநாயகனுடைய ரோலே என்ன அப்படின்னா படத்தில் இந்த ரா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடில் இருப்பார். அப்போனா அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமான ஒரு செட்டப்லாம் இருக்கும். ஆர்மி பேக்ரவுண்டு, போலீஸ் பேக்ரவுண்டு சொல்லிட்டு நிரோஷான ஒரு கேமராமேன் இருக்கிறார், அஜித் படத்தில் நடிப்பார். அவர் மாதிரி ஒரு கேமராமேன் இருந்திருந்தால் இன்னும் எக்ஸலண்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த படத்து கேமரா முறுக்கு புழிஞ்ச மாதிரி புழிஞ்சிட்டாங்க, ஏதோ கல்யாண கவரேஜ் மாதிரி. ஏன்னா ஏகப்பட்ட சீன்ஸ், ஏகப்பட்ட ஆக்டர்ஸ், அவருக்கு என்ன எடுக்குன்னே தெரியல. ஒரு கிளாரிட்டி கிடையாது, ஒரு ஆங்கிள் பெஸ்ட்டாக வைக்கல, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, சேசிங்லாம் இல்லை. ஓகே, அந்த ஒரு டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டில் நான் வெங்கட் பிரபு வந்து டெக்னிக்கலாக எடுப்பார், ஆனால் அந்த படத்தை சரியாக எடுக்கல. மியூசிக் சரியில்லை, கேமரா ஒர்க் சரியில்லை. கதை அப்படின்னா கதை தான் நம்ம சொன்னோம், பழைய கதை தான். குடியிருந்த கோயில், சட்டமன் கையில், மார்க் ஆண்டனி கதை தான் அது. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த டிஏஜிங் பண்ண ஒரு கேரக்டர், அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது விஜய். அப்புறம் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஒரு இவன் கொண்டிருப்பானோ அவன் கொண்டிருப்பான், திடீர்னு ஆச்சரியங்கள் வரும். அது யூகிக்க முடிகிற மாதிரி பக்கத்துலேயே தான் வந்துடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, பட் உங்களால் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் அந்த படத்தினுடைய பலம் வந்து 2 விஷயம் தான். ஒன்று வந்துட்டு அந்த டிஏஜிங் பண்ண விஜய், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இல்லை. அதை தாண்டி விஜய் அப்படிங்கிற தளபதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டேகு இந்த க்ரௌடு, ஃபேன்ஸு, அந்த செலிப்ரேஷன் தான். ஸோ கண்டிப்பாக விஜய் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அவருடைய முந்தைய படங்கள் லியோ, வாரிசு, பீஸ்ட்டு, அந்த படங்களோட நல்ல பெட்டர் படம் தான். இதை கம்பேர் பண்ணி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் பெட்டர் படம் தான். கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ஒரு திருவிழாவுக்கு போன ஃபீல் இருக்குதோ. படத்திலே வந்து ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா படம் ஜெட் வேகத்தில் எடுத்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப லென்த்தியாக இருந்தது. இதெல்லாம் அவ்வளோ லென்த் தேவையில்லை, டயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் டயர்ட் ஆகிறதுக்குள்ள ஒவ்வொரு தான் வந்து அவரே எழுப்புறாரு, தம்பி படம் பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. விஜய் வந்து அவ்வளோ லேக் ஆகும், டக்குன்னு பிக்கப் ஆகும், லேக் ஆகும், பிக்கப் ஆகும். ஸோ வந்துட்டு மெனக்கெட்டுருக்காங்க. பட் இட்ஸ் அ குட் ஒர்க், நல்ல படம் தான். ஆனால் கதை வந்து சுவாரஸ்யம் இல்லாத ஒரு கதை, பழைய கதை. பட் டிஏஜிங் பண்ண தான் அல்டிமேட். அப்படி ஒரு ஆக்டிங்கை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. டிஏஜிங் பண்ண ஒரு கேரக்டர் வந்து இவ்வளோ சிறப்பாக ஆக்ட் பண்ணுவாங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அந்த ஒரு விஷயத்துக்காக வெங்கட் பிரபு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். விஜய் இதை ஒத்துக்கிட்டு பெரிய விஷயம்தான். ஸோ டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. அட்டகாசமாக இருந்தது. அதுக்காகவே நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.